விடுறியா? சரி மிது, உனக்கு நான் போட்டு விடுறேன். மீனு, ஒருவேளை மேக்கப் போட்டா அவ நல்லா ஆயிருவாளோ? எனக்கு வேற பயமா இருக்கு. எனக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடுச்சுனா என்ன செய்ய? உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு இல்லனா எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கல்ல ஐஷு, அவ ஒண்ணுமே போடாம வந்திருக்கா. கழுத்து பெரு வெறும் மொட்டையா இருக்கு. அவளுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் இருக்கேன். எனக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. உனக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? அப்படி இல்ல, பூமாரி எதுவுமே மேக்கப் போடாட்டன்னு பாக்குறதுக்கும் அழகா இருக்கா. அதனால அவளுக்கு கிடைச்சிட்டுனா என்ன செய்ய? அதெல்லாம் அவளுக்கு கிடைக்காது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் தான் பிரைஸ் கிடைக்கும். தீபி, உனக்கு யாரு மேக்கப் போட்டு விட்டா? உன் தலையில ஒட்டி இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு எங்க அம்மா தான் நல்லா தலை கட்டி விட்டாங்க. அவங்க சூப்பரா தலை கட்டுவாங்க பாத்துக்கோ. ஆமா, உனக்கு யாரு தலை கட்டி விட்டா? இப்படி வந்திருக்க. கழுத்துல ஒரு நகை கூட இல்லையா உங்க வீட்ல? இருக்கு. எங்க நகை எல்லாமே எங்க அம்மா பேங்க்ல வச்சிருக்காங்க. ஒண்ணு கூட இப்ப கையில கிடையாது. அதனாலதான் நகை எதுவும் இல்ல. ஐயோ பாவமே, உங்க வீடு ரொம்ப ஏழை வீடா? அப்படியெல்லாம் கிடையாதுடா. ஆனா எங்க அம்மா ஏதோ தேவைன்ட்டு வச்சிருக்காங்க. அது இன்னும் எடுக்க கிடையாது. நீ கழுத்துல போட்டிருக்கிறது என்ன தங்கமா? இல்லையா, அது கவரிங் தான். அப்புறம் ஏன் தேவையில்லாம என்ன சொல்லிட்டு இருக்கியா? அவளே கவரிங் தான் போட்டிருக்கா கழுத்துல. உடனே வந்துட்டு என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா உள்ள ஆளுதான். குமாரி, எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. அவ மேக்கப் கொஞ்சம் பாரு, சகிக்க முடியல. தலையில ஏதோ ஃப்ளவர் மாதிரி வச்சிருக்கா. நல்லாவே இல்ல. அத போய் பூமாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா தீபி. அப்படியா? என்னால பார்க்க முடியலையா? டீச்சர் வேற இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் பிரைஸ் கிடைக்க போதோ? எனக்கு வேற கையெல்லாம் நடுக்கமா இருக்கு. மீனு, என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோயா. அம்மா, உன் கையில இவ்ளோ ஐஸா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, சரியா? சரி மீனு. டீச்சர் வந்தாச்சு. டீச்சர், பரிசு எப்ப தருவீங்க? என்ன மீனுக்கு ரொம்ப அவசரம் போலையா? இல்ல டீச்சர், பரிசு எப்ப தருவீங்கன்னு தெரியலையா? நாங்க ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பரிசு தந்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல. தருவேன் தருவேன், வெயிட் பண்ணு. கலை டீச்சர் இன்னும் வரல. டீச்சர், கலை டீச்சர் என்னைக்கு வருவாங்களோ? ஆமா, வருவாங்க. டீச்சர் கையால தானே உங்களுக்கு பரிசு தர போறேன். ஐயோ, அப்படியா? டீச்சர், கலை டீச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்களுக்கு நல்லா ஆயிட்டா? ஸ்கூலுக்கு எல்லாம் வர்றாங்க. கலை டீச்சர் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆயிட்டு. புரியுதா? சரி டீச்சர். அதென்ன கையில மேக்கப்லாம் வச்சிருக்க? இல்ல டீச்சர், எங்க வீட்ல வச்சு பண்றதுக்கு நேரம் இல்ல பாத்துக்கோங்க. அதான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்து பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ, அது சரி. டீச்சர், குட் மார்னிங். சீக்கிரமா வந்துட்டீங்களோ? இல்ல இல்ல டீச்சர், நான் இப்பதானே வந்தேன். நீங்க இதுல வர்றீங்க? உங்க கால் இப்ப பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டீச்சர். பார்த்து போயிருக்கலாம்ல. இப்படி ஒரு ஆக்சிடென்ட்னா தேவையா? என்ன பண்றது? நம்ம பார்த்து போனாலும் பின்னாடி வர்றவன் முன்னாடி வர்றவன் பார்த்தா வர்றாங்க. அவன் இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டுறாங்க. அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரைட். நல்லா ஆயிட்டீங்கல்ல, அதுவே போதும். டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சர், நல்லா இருக்கீங்களா? டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சர், எப்படி இருக்கீங்க? அடடே, என் பிள்ளைங்களுக்கு என் மேல என்ன பாசம். டீச்சர், நான் உங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, நீங்க நல்லா இருக்கணும்னு. உங்களுக்கு இப்ப பரவாயில்ல? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, இப்ப ரொம்பவே நல்லா இருக்க. டீச்சர், இனிமே நீங்க நல்லா பாத்து போங்க. என்ன? அதான் நீ சொல்லிட்டீல பெரிய மனுஷி. ஓகேம்மா, பார்த்தே போறேன். இன்னைக்கு எல்லாரும் அழகா ரெடியாகி வந்திருக்கீங்களா? ஐஷு, பாவாடை தாவணி யார் கட்டி விட்டா? எங்க அம்மா டீச்சர். நல்லா இருக்கோ? சூப்பரா இருக்க. அப்புறம் மீனுக்கு யார் கட்டி விட்டா? நல்ல நகையெல்லாம் போட்டிருக்கியா? டீச்சர், எனக்கும் எங்க அம்மா தான் கட்டி விட்டாங்க. நல்லா இருக்கோ? அருமையா இருக்க. அப்புறம் தீபி, உனக்கு யார் கட்டி விட்டா? டீச்சர், எனக்கு எங்க அம்மா கட்டி விட்டாங்க. தலையெல்லாம் கூட பாருங்க, நல்ல மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. பூமாரிக்கு யார் ரெடி பண்ணி விட்டா? எங்க சித்தி டீச்சர். அப்புறம் மிதுக்கு? எனக்கு எங்க அம்மா பாவாடை மட்டும் கட்டி விட்டாங்க. இந்த மேக்கப் எல்லாம் கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதான் பாக்ஸோட வந்து உட்கார்ந்துருக்கியா? மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சாச்சா? எப்படி? போட்டாச்சு டீச்சர். எனக்கு பூமாரி தான் போட்டு விட்டா. சரி, அப்ப அத மூடி உள்ள வச்சிர வேண்டியனே. கையில ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? சரி டீச்சர், வச்சிடுறேன். என்ன டீச்சர், இப்படி எல்லாருமே அழகா ரெடியாகி வந்திருக்குங்களே. யாருக்கு பரிசு கொடுக்கறதுனே தெரியலையே எனக்கு. நானே அந்த டவுட்ல தான் இருக்கேன். நீங்க கூட இன்னைக்கு அழகா தான் வந்திருக்கீங்க. பேசாம பரிசு தூக்கி உங்க கையில தந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். அட போங்க டீச்சர், நீங்க என்ன விட அழகா இருக்கீங்களே. பட்டெல்லாம் உடுத்து, நகெல்லாம் போட்டு, ஒட்டியானெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் ரியலாவே அழகா இருக்கீங்க. வேணும்னா அந்த பரிசு தூக்கி உங்க கையில தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ டீச்சர், நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடலாம். இப்போ பிள்ளைகளுக்கு கொடுப்போம். யாரு நல்லா இருக்கான்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஐஷுமா, களத்துல ஏன்டா நீ நகை போடல?
நகை போடலான்னு தான் டீச்சர் நினைச்சேன். எங்க அம்மா நகை எல்லாத்தையுமே அடகு கடையில வச்சிருக்காங்க, அதான் போட முடிய கிடையாது. வேற ஏதாவது கவரிங்ல போட்டு வர வேண்டியனடா. அது எனக்கு ஞாபகத்துல இல்லையா? உனக்கு அதான் மிஸ்டேக் சரியா? இந்த ஒரு காரணத்தினால தான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன். மத்தபடி நீ ரொம்ப அழகா இருக்க. சரி டீச்சர், பரவாயில்ல. அப்புறம் மீனு, தலையில எந்த ஹேர் ஸ்டைலையுமே காணோம், ஏமா? டீச்சர், எங்க அம்மா என் தலைய அவுத்தம்னா திருப்பி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் என் மூஞ்சிக்கு நல்லா இருக்கும்னு வேற சொல்லிட்டாங்க டீச்சர். அதனால தான் நான் இதையே கட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இது நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு தான் நல்லா இருக்கும். பாவாடை தாவணிலாம் உடுத்தோம்னா நல்ல ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் இல்லைன்னா வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணாதான் நல்லா இருக்கும். டீச்சர், நான் நல்லா இல்லையோ? நல்லா தான் இருக்க, இந்த போட்டிக்கு கரெக்டா இல்ல சரியா? அதனால நீ ரிஜெக்டட். டீச்சர், இப்படி எல்லாம் செய்யாதீங்க. சரி, அடுத்து தீபி, தலையில ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு, நெக்லஸ் போட்டிருக்க, ட்ரெஸ் கூட அழகா இருக்கு, ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் டீச்சர். அப்புறம் பூமாரி, தலையில செமையா இருக்கு ஹேர் ஸ்டைல், அப்புறமா கழுத்துல செயின் போட்டிருக்க, அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்க, நீயும் பக்காவா ரெடியாகி வந்திருக்க, சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் டீச்சர். அப்புறமா லாஸ்ட் மிதுவும் ஒட்டியாரம்லாம் போட்டு நல்லா ரெடியாக இருக்க, கழுத்துலையும் நெக்லஸ் இருக்கு, தலையிலையும் ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணியிருக்க. 3 பேருமே டையாக தான் இருக்கீங்க. 3 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா 3 பேர்ல ஒருத்தங்களை தான் நாங்க செலக்ட் பண்ண போறோம், புரியுதா? டீச்சர், இதெல்லாம் ஒரு சாதாரண பரிசு தானே, யாருக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்போம். என்ன பூமாரி மட்டும்தான் அப்படி சொல்றா? மத்த 2 பேரும் அமைதியா நிக்கிறீங்க. டீச்சர், எங்களுக்கும் அப்படிதான், யாருக்கு கிடைச்சாலும் சந்தோஷம். என்னாச்சு தீபிக்கு? டீச்சர், எனக்கும் சந்தோஷம் தான், யாருக்குனாலும் கொடுங்க, பிரச்சனை கிடையாது. சரி, நீயே சொன்னதுனால இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை நீங்க 2 பேரும் 3 பேரும் ஏத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சரியா? தீபி, உன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, அப்புறமா நீ தலையில ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்க, உன் ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்க, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா? அதுக்கப்புறம் மிது, நீயும் கழுத்துல காதுல தலையில எல்லாமே ரெடியா இருக்க, சூப்பரா இருக்க, பார்க்கிறதுக்கு எல்லாமே போட்டிருக்க. ஆனா பூமாரி, அப்பாடா, பூமாரியை தான் ரிஜெக்ட் பண்ண போறாங்க போல. நல்ல அழகு, எனக்கு தான் எப்படினாலும் பிரைஸ் கிடைக்கும். ஆனா பூமாரி மட்டும் தலையில நெத்திச்சுடியும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கா, அது அவன் ஃபேஸுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த போட்டியில பூமாரி தான் வெற்றி பெற்றவளா நான் அறிவிக்கிறேன். ஐயோ டீச்சர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கா பரிசு? ஏய் பூமாரி, கங்க்ராட்ஸ். ஐயோ, எனக்கா? சொன்னாலும் ஆளுதான், எப்படி தான் இவ பரிசு வாங்கணும்னு தெரியலையா? தொலைல ஒரு நெத்திச்சுடி மட்டும் தான் வச்சிருக்கா, ஹேர் ஸ்டைல் கூட பழைய ஹேர் ஸ்டைல் தான். அவளுக்கு எப்படி பரிசு கொடுக்கலாம்? எல்லாம் அழுகுற புழுகுனி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ச்சே, எனக்கு எரிச்சலா இருக்கு. இப்படின்னு பார்த்தா நான் ரெடியா ஆயிருக்க மாட்டேன். இவளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பரிசு கிடைக்குது. அன்னைக்கு கூட இவளுக்கு தான் கிடைச்சது. அப்படி இவ என்ன ரெடி ஆயிட்டாளா? ஒண்ணுமே தலை கட்டல, அதுக்கு போய் பரிசு கொடுக்குறாங்க. நான் அழகா ஃப்ளவர்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் தலையில, அதுவும் அடுக்கடுக்கா எடுத்து எங்க அம்மா எவ்வளவு நேரம் எனக்கு பண்ணி விட்டாங்க. எனக்கு மட்டும் பரிசு கொடுக்கல. ச்சே. கங்க்ராட்ஸ் பூமாரி. தேங்க்ஸ் டீச்சர். இந்த போட்டியில நீ வெற்றி பெற்றதுனால உனக்கு என்ன பரிசு கொடுக்க போறோம்னா, உனக்கு 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்க போறோம். ஐயோ டீச்சர். ஏமா, நாங்கெல்லாம் கொடுக்கல, ஸ்கூல்ல இருந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. நீ இவ்ளோ அழகா ரெடி ஆனதுனால அந்த தங்க காயின்ல உனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கோ சரியா? தேங்க்ஸ் டீச்சர். சரி ஓகே, வீட்டுக்கு போவேல அந்த பரிசையும் நீ வாங்கிட்டு போ சரியா? பிரின்சிபல் ரூமுக்கு வா, உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அந்த பரிசை உன் கையில கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நீ கிளம்பலாம். நீ பூமாரி தங்கமாம்ல, சரியான ஆளுதான் நீ. சும்மா மிது, எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் நீ இப்படிதான் கிடைக்காதுன்னு சொல்லி தட்டிட்டு போயிட்டு இருக்கியா? நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏற்கனவே தீபி வேற கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப நேரம் ரெடி ஆயிட்டே இருந்தா. அவ கிடக்கா லூசு, நீ தான் அழகா இருக்க, அதனால உனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவ சொல்றதுல என்ன இருக்கா? நீ அவளையெல்லாம் கண்டுக்கிடாத சரியா?